கொஞ்ச நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்ச்செல்வி சேது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் கழட்டி போட்டு வந்துடுறாங்க இல்லையா. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பின்னாடியே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அப்பத்தான் வந்துடுறாங்க. நானும் அவங்களா வேணான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன் வீட்டுக்கு வரலாமா, இல்லை நான் எங்கேயாவது மடத்தில் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏமா அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழ்ச்செல்வியோட காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க டீனு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்ச்செல்வி தான் இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பத்தாவுக்கும் சந்தோஷம். என் பேத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே டைமில் இங்கே வந்து சேது வீட்டில் ஈஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இந்த தமிழ்ச்செல்வி நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ராஜாங்கம் சொல்கிறாரு, 1000 தான் இருக்கட்டும், எங்கள் அம்மா வந்து வீட்டில் பெரிய மனுஷி, அவங்க தான் இந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்களே, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ஈஸ்வரி இதை சொல்கிறாங்க, அந்த தமிழ்ச்செல்வி வந்து நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு எவ்வளோ நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இப்போ வந்து இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டா, எனக்கு நீங்கள் வேண்டாம், உங்கள் சொத்து வேண்டாம், உன் தாலியும் வேண்டாம்னு சொல்லிட்டு கழட்டி போட்டு போயிட்டாலே, எவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்திருக்காவ, அவளை போய் நல்லவன் நினச்சிட்டு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு சேது குடிச்சிட்டு இருக்காரு. அப்போது கருப்பு வராரு. வந்துட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி அவரும் குடிச்சிட்டு சொல்கிறாரு, நீ பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை, நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், சொல்ல கேட்காம அவசரப்பட்டேன், ஆனால் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு நீ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வருத்தப்படுவ சேது, அதை நான் இப்போ சொல்கிறதுனால உனக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சேது வந்துட்டு என்ன இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பிள்ளை அத்தனை டைம் சொல்லுதில்ல, திரும்ப நான் இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லுதில்ல, அதை யாராவது காது கொடுத்து கேட்குறீங்களா, அதை கூட கேட்க மாட்டீங்க, இவ என்ன சொல்லி நம்ம என்ன கேட்கறது, நீ தான் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டீங்க தானே, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ வருத்தப்படுவ சேது, ஆனால் நான் அது வரைக்கும் நான் இந்த விஷயத்துலேயே தலையிட மாட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க கருப்பு. இதுக்கப்புறமா வந்துட்டு சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம். ஸோ அவங்க வந்து கிளம்புறாங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு. இன்னைக்கு நம்ம கல்யாணம் அம்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சேதுவும் சரிட்டு 2 பேரும் ஒரே வண்டியில் போயிட்டு இருக்காங்க. அதே டைமில் இங்கே தமிழ்ச்செல்வி காட்டுறாங்க. அவங்களும் ஒரு ஆட்டோவில் தன்னோட குழந்தைகிட்ட பேசிகிட்டே போகிறாங்க. இதோட என்னோட இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அசைன்மெண்ட்டு ரெக்கார்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நான் இதுக்கப்புறம் தான் இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ, நாளையிலேருந்து நம்ம ஃப்ரீ தான், அதுக்கப்புறம் நீ குழந்தை பிறந்து உன்னை நான் பார்த்துக்கிற வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வண்டி வந்துடுது. அப்போ ஆட்டோக்கா வந்து கீழே விழுந்துடுறாங்க தமிழ்ச்செல்வி. அதே டைமில் அந்த வழியாக சேதுவும் ஐஸ்வர்யாவும் கல்யாணத்துக்காக போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது போய் ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா தமிழ்ச்செல்வி கிடக்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு சேது பேசாமல் போவாரா, இல்லை யாராக இருந்தாலும் பார்க்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறாரா, இல்லை என்ன நடக்க போகுது, இதனால ஐஸ்வர்யா வந்துட்டு நீங்கள் எதுக்கு அவங்கள கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்களா. தமிழ்ச்செல்வி வந்துட்டு இல்லை நான் அவங்களோட வரமாட்டேன், உங்களுக்கு எனக்கு உறவில்லை அப்படின்னு சொல்ல போறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.